அத்தை, மொத்த அபார்ட்மெண்ட்டுமே உங்களை வாய பொளந்து பாக்குறாங்க. கலக்கிட்டீங்க போங்க அத்தை. போ பவி, எனக்கு வெக்கமா இருக்கு. நானே கஷ்டப்பட்டு அடக்கிக்கிட்டு இருக்கேன். அப்படியா? இந்த சந்தோஷ் அவங்க அம்மாவை தாங்கறான். சப்போர்ட்டே இல்லாம தனியாவே இந்த லக்ஷ்மி எல்லாத்துலயும் ஜெயிச்சுட்டே இருந்தா, இனி சந்தோஷ் வேற கூடவே இருக்கா. இக்க நீ கதை அந்தே நான் நினைக்கிறேன். போலாம். நீ முன்னாடி போய் உட்காரு போ. நான் சொல்றேன்ல போ. போ பவி. सच धागे में बंधन चला। ஹரி சார், அம்மாக்கு இன்னைக்கு. ஆமா மேடி, அம்மாவுக்கு இன்னைக்கு நினைவு நாள். உனக்கு ஒண்ணு தெரியுமா மேடி, எங்க அம்மா சமையல் செய்யற சாதாரண சமையல்காரங்களா தான் ஆரம்பத்துல இருந்தாங்க. விறகு அடுப்புல அந்த வெக்கையில சமைச்சு முடிச்சு வெளியே வரும்போது வேர்வேல அவங்க புடவை அப்படியே தொப்பலா நனைஞ்சு போயிருக்கும். கண்ணு ரெண்டும் புகை படிஞ்சு செவந்து போயிருக்கும். எனக்கு அவங்கள பார்க்க பாவமா இருக்கும். ஆனா அவங்க எந்த சங்கடமும் இல்லாம சிரிச்ச முகமா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு சமைக்கிறது சங்கடமாவே தெரியாது. சமையல் அவங்க ஆத்மார்த்தமா செஞ்சாங்க. நம்ம கையால மத்தவங்க சாப்பிடும்போது அவங்க முகத்துல தெரிகிற சந்தோஷத்துக்கு உலகத்துல ஈடு இணையே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. சாப்பிடுறவங்க வயிறு நிறையறது நாம சமைச்ச சாப்பாடு பாதினா பரிமாறும் போது காட்டுற அக்கறையில மீதி நிறையும்னு சொல்லுவாங்க. லீனா மேடம், லீனா மேடம். எந்த மாடி, எந்த விசேஷம்? ஒன்னும் இல்ல லீனா சேச்சி, சாரோட அம்மாவுக்கு இன்னைக்கு நினைவு நாள். அதுக்கு நம்ம அபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லாருக்கும் ஹரி சார் வந்து லஞ்ச் ஏற்பாடு பண்ணிருக்காரு. நீங்களும் சாரும் அவசியம் வந்துடணும். ഹരി സാർ വലിയ മനുഷ്യനാണ്. എപ്പോഴും ഇതുപോലെ നല്ല കാര്യം ചെയ്തിട്ടുണ്ട്. സാർ നന്നായിട്ടിരിക്കണം. ரொம்ப சந்தோஷம். வரேன் சேச்சி. ആ സർ. அர்ச்சனா மேடம், அர்ச்சனா மேடம். மாடி, என்ன காலையில இந்த பக்கம்? நீங்க இன்னும் சமையல் பண்ணலையே? இல்லையே, இப்பதான் அரிசி எடுக்கலான்னு போனேன். அதுக்குள்ள நீ கதவை தட்டிட்டா நான் வந்துட்டேன். நல்லதா போச்சு. சமைச்சிடாதீங்க. மத்தியானம் நம்ம சார் வந்து அபார்ட்மெண்ட்டுக்கு லஞ்ச் ஏற்பாடு பண்ணிருக்காரு. என்ன விசேஷம் மாடி? அதுவா, அது அவங்க அம்மாவோட நினைவு நாள். அதுக்காக தான் சார் உங்களை இன்வைட் பண்ண சொன்னாரு. தயவு செஞ்சு வந்துருங்க, மறக்காம வந்துடணும். கண்டிப்பா வந்துடுறேன் மாடி. அதுவும் ஹரி சார் கூப்பிட்டு வராம இருக்க முடியுமா? கண்டிப்பா வரேன். சந்தோஷம். வரேன். பாய். பிரதீபா மேடம். ஹாய். ஹரிசாரோட அம்மாவுக்கு இன்னைக்கு நினைவு நாள். ஸோ லஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. நம்ம அபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருக்கோம். நீங்களும் வந்துருங்க மறக்காம. வாவ், தட்ஸ் ரியலி ஸ்வீட் ஆஃப் ஹிம். இல்ல, அம்மாவோட நினைவு நாளுக்கு மொத்த அபார்ட்மெண்ட்டுக்கும் சாப்பாடு போட போறாரா? ச்சே, ஹி இஸ் ரியலி கிரேட். ஷூர் ஷூர், கண்டிப்பா நான் வந்துடுறேன். ஓகே, ஆல்மோஸ்ட் இங்க எல்லாரையுமே இன்வைட் பண்ணியாச்சு. இன்னும் லக்ஷ்மி மேடம் மட்டும்தான் பாக்கி. நான் போய் உங்களுக்கு சொல்லிட்டு வந்துடுறேன் மேடம். ஒன் மினிட் மேடி. என்ன நடந்த விஷயம் எல்லாம் மறந்துட்டீங்களா நீங்க? முன்னாடி லக்ஷ்மி மேடம்க்கும் சந்தோஷ்க்கும் ஹரி சார் ஒரு காம்படிஷன் வச்சாருல்ல, அதுல இருந்தே ஐ திங்க் லக்ஷ்மி மேடம் கொஞ்சம் ஹரி சார் மேல கோவமா தான் இருக்காங்க.
அதனால நீங்க போய் கூப்பிட்டாலும் அவங்க எப்படியும் வரப்போறதில்ல. வராதவங்களை எதுக்கு கூப்பிட்டுக்கிட்டு? ஐ திங்க் இட்ஸ் பெட்டர் டு அவாய்ட். ஹரி சார் வந்து அபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லாரையுமே இன்வைட் பண்ண சொல்லியிருக்காரு. லக்ஷ்மி மேடம் இந்த அபார்ட்மெண்ட்டோட செக்ரட்டரி. அவங்கள எப்படி அவாய்ட் பண்ண முடியும்? நான் கூப்பிட தான் போறேன். வர்றதும் வராததும் அவங்க இஷ்டம். ஓகே மேடம், நான் கிளம்புறேன். ஹாய் சந்தோஷ். ஹாய். ஹாய் மேடி. ஹாய் பவி. வா மேடி. என்ன இந்த வீட்டு பக்கம்லாம்? மேடம் ஹரி சார் வீட்ல ஒரு சின்ன பூஜை. அந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடலாம் தான். என்ன ஃபங்க்ஷன் மேடி? ஹரி சார் அம்மாவோட நினைவு நாள். ஹரி சார் அம்மா உயிரோட இருந்த வரைக்கும் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு சந்தோஷப்பட்டிருக்காங்க. அவங்க நினைவு நாளான இன்னைக்கு ஹரி சார் இந்த அபார்ட்மெண்ட்டுக்கே தான் கையால சமைச்சு போடணும்னு விருப்பப்படுறாரு. அபார்ட்மெண்ட்ல எல்லாரையும் இன்வைட் பண்ணிட்டேன். நீங்க மட்டும்தான் பாக்கி. கண்டிப்பா வந்துருங்க மேடம். லக்ஷ்மி மேடம் கண்டிப்பா வந்துடணும். ஹரி சார் சொல்ல சொன்னாரு, சொல்லிட்டேன். இல்ல மேடி, எனக்கு வீட்ல நிறைய வேலை இருக்கு. மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கணும், துணியெல்லாம் ஊற வச்சிருக்கேன், வாஷிங் மிஷின்ல போடணும், சமையல் பண்ணணும். தப்பா நினைச்சுக்காதீங்க, என்னால வர முடியாது. என்னங்க லக்ஷ்மி மேடம், இந்த அபார்ட்மெண்ட்டோட செக்ரட்டரி நீங்க. நீங்களே இப்படி சொன்னா எப்படி? அதான் அபார்ட்மெண்ட்ல எல்லாரும் வராங்கல்ல, அப்ப நான் மட்டும் வரலனா என்ன? எனக்கு முக்கியமான வீட்டு வேலையெல்லாம் இருக்கு. சொன்னா புரிஞ்சுக்கோ மேடி, நான் வரல. சரி மேடம், அப்புறம் உங்க இஷ்டம். நான் வரேன் பவி. அம்மா, குட்டி, அந்த ஹரி வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நான் போக மாட்டேன் குட்டி. போயிட்டு வாங்கம்மா. என்ன சொல்ற சந்தோஷ்? அவருக்கும் எனக்கும் என்னதான் பிடிக்கலைனாலும் அவர் அம்மாவுக்கு நினைவு நாள்னு சொல்லி கூப்பிடுறாரு. அதை ஒதுக்க வேணாம் பவி. அபார்ட்மெண்ட்டையே கூப்பிட்டு அவர் அம்மாக்குன்னு நினைவஞ்சலி கூட்டம் நடத்தும் போது நம்ம போகலைன்னா நல்லா இருக்காது. நீயும் அம்மாவும் போயிட்டு வந்துருங்க. எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன்.